ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கைஜு நம்பர் 8 சீரிஸோட எபிசோட் 5 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எபிசோட உண்மையிலே வேற லெவல் ஃபன் இருக்கு. அதனால என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து காமெடி பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சிரிக்கிற மாதிரி போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க கைஸ், நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? இப்ப காப்காப்பு போன எபிசோட்ல நம்ம சின்னமியாவை காப்பாத்தி அவனோட சீக்கிரட் தெரியாம அவனோட எக்ஸாம் முடிச்சு இப்போ நல்லா குணமாயிட்டு எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறான். அப்ப இவங்களோட கம்பெனியான அந்த டிஸ்போசல் கம்பெனி தான் வந்திருக்காங்க. நான் என்ன பேசுறதுன்னே தெரியல, பயமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து இருக்க. இதெல்லாம் உன்னோட ஃபால்ட் தான். உள்ள யாரும் எனக்கு என்கரேஜ் பண்ண சொல்லுது. நீ பண்ண வேலையால நான் கூஸ் போயிட்டு அங்க போய் இந்த மாதிரி வேலை பண்ண எச்சிக்காவோ ரொம்ப இருந்தாலும் இதெல்லாம் ஓவரா பேசுறீங்க. உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் இட்டுமே விட்டு அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க உண்மையில கூடாத பசங்க, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எச்சிகாவா காப்கா இந்தாங்க அவங்க 2 பேருக்கு மெயில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹெட் ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்க இவங்க 2 பேரும் கேட்டுட்டு ஷாக் ஆகுறானுங்க. அது வேற எதுவும் கிடையாது, இவங்களோட எக்ஸாமோட ரிசல்ட் தான். இவங்க 2 பேரும் பயந்து ஓபன் பண்ண இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு. இதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னா கண்டிப்பா நானும் அவ கூட சேர்ந்து நான் அவளுக்கு பண்ண ப்ராமிஸ என்னால நிறைவேற்ற முடியும். அது இந்த முறை இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது பிரிச்சு பார்க்க எக்ஸாம் ரிசல்ட் பாக்குறான். ஆனா என்னன்னு மட்டும் காமிக்க மாட்டாங்க. அதை ஹீரோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இப்ப என்ன டிஃபென்ஸ் போர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல இப்ப செரிமனி நடக்குது. என்ன எக்ஸாம்ல மொத்தமா கம்ப்ளீட் பண்ணு. இப்ப டிஃபென்ஸ் போர்ஸ்ல புதுசா இந்த வருஷம் சேர போறவங்களுக்கான செரிமனி அது. அதுல என்னடா நீ கூட பாஸ் ஆயிட்டியா? நீ கூட வா, எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்லடா. ஏன்னா இந்த எக்ஸாம்ல நான் பார்த்த முக்கியமான முகங்கள் தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா பாரு, இந்த இடத்துல சின்னமியா கூட காணும். ஒண்ணுமா கண்டிப்பா அவ கூட பாஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். பின்ன இல்லையா, அவ எவ்வளவு பெரிய ஆளு. அப்ப எல்லாருமே அங்க பாருங்க சின்னமியா வந்துறாங்க. அப்ப ஒரு பொண்ணு சின்னமியா பார்த்துட்டு, சின்னமியா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? இதுக்கப்புறம் ஒரு டாப் சக்சஸர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்யூ. அவதான் நம்மளோட டெஸ்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கா, அது உனக்கு தெரியும்ல. கண்டிப்பா அதுக்கப்புறம் இருக்கிற செகண்ட் ஸ்பாட்ல நான் தான் இருக்க போறேன். தம்பி, அந்த ஃபிட்னஸ் எக்ஸாம்ல ஹையஸ்ட் ஸ்கோர் நான் தான்ப்பா. நீ நம்பர் 2க்கு மட்டும் தான் ஏம் பண்ற, ஆனா என்னோட ஏம் எப்பவுமே நம்பர் 1 மட்டும் தான். அப்ப இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுங்கிறது இவனும் பார்த்துட்டு அப்ப இச்சிகாவா வீட்டுக்கு, சாரிடா தம்பி, ஏய் நீ அந்த கிளம்பட இருக்கிற ஆள் தானே நீ? ஆமா, என்னோட பேரு ரேனோ இச்சிகாவா, என்ன மன்னிச்சிடா. எனக்கு அவ்வளவா மத்தவங்களோட பேர்ல ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் ஆனா என்ன ஹிராரு ஃபுருராஷி சொல்லலாம். நைஸ் டு மீட் யூ ஃபுருராஷி. டியூட், நீ என்ன சாதாரணமா ஃபுராஷினே சொல்லு. ரேனோ ஓகேடா. சரி சரி, எங்க பெரிய மனுஷன்? ஓ அவர் கேக்குறியா? இப்போ அவரு அந்த டைம் இந்த சயின்டிஸ்டும் கேப்டன் மீனா ஆஷிரோ இந்த ரூம்ல என்ட்ரி ஆகுறாங்க. அதை பார்த்தா நம்ம மீனா அந்த செரிமனி நடக்கிற இடத்துக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. வர மாதிரி ஒரு கெத்தான சாங் தான். இவங்க எல்லாருமே நம்ம மீனாவை தான் பாக்குறாங்க. அந்த ஸ்பாட் அடையணும்னு தான் இப்ப அவங்களும் அந்த இடத்துல வந்து நிக்க, சயின்டிஸ்டும் எல்லாரும் பொசிஷன்ல நில்லுங்க, செரிமனி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் சார்பா இக்கோ சின்னமியா தான் பேச போறாங்க. இப்போ அவங்களும் அந்த இடத்துக்கு போக இந்த இடத்துல இருக்கவங்க மொத்த பேரும் 27 பேரு. அவங்க எல்லாருமே இன்னில இருந்து ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ் ஆபீசருக்கான தகுதியை பெற போறாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் அவங்க கிட்ட கொடுக்க, அவங்களும் எங்களோட உயிரை கொடுத்து இதுல போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் நம்ம மீனாவும், நீ எக்ஸாம்ல அந்த கைஜுவை அழிச்சது மட்டும் இல்லாம யாரையும் சாக விடாம பாத்துக்கிட்டு என்னோட சார்பா ரொம்ப நன்றி. இதை கேட்டு இவங்களோ ஷாக் ஆயிட்டு, நான் ஒன்னும் அதை கொல்லல, காஃப்கா ஈஃபினோ அது கரெக்ட் பையன் எங்க போயிட்டான், இந்த இடத்துல காணுமே அவனை, இதெல்லாம் அவன் கண்டிப்பா இந்த இடத்துல தானா கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவன் என்ன காப்பாத்தும் போது ஒரு சின்ன பொண்ணை பாதுகாக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஆனா எனக்கு புரியாத விஷயம், அந்த கரெக்ட் பையனுக்கு எப்படி ஒரு கைஜுவா மாறுற பவர் வந்திருக்கும்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். அந்த டைப் ஹீரோவோ என்ன மன்னிச்சுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. அப்ப இதை பார்த்து சின்னமியாவும் கொஞ்சம் ஹாப்பியா வராங்க. எடர்பக்கோ இச்சிகாவா அந்த ஃபுராஷின்ற பையல, அந்த பெரிய மச்சான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோவை பத்தின பேச்சு தான் அந்த இடத்துல ஓடி இருக்கு. அந்த மீனவும் ஒரு பிளாஷ்பேக்ல யோசிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எப்படியா பாஸ் ஆனான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ நம்பர் 2032 காஃப்கா ஹீபினோ ஃபெயில்டு அப்படின்னு சயின்டிஸ்டும் சொல்ல, ஃபிட்னஸ் எக்ஸாம்ல இருக்கிறதுல இவர் தான் லோவஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, அதுவும் 0 அப்படின்னா இவனை ஃபெயில் பண்ணிடுங்க, இந்த இடத்துல அனுப்பிச்சு விடுங்க. அந்த டைம் மீனவும் ஆனா காஃப்கா அப்படின்னு அவங்க சொல்ல போக அதுக்கு உடனே ரியாக்ட் ஆயிட்டு நம்ம வைஸ் கேப்டனும் அவன் மட்டும் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே அனுப்ப வேணும்னு நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அவன் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப கம்மி தான், அது எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நம்மளோட ஆபீசர் ஆகிற எந்த தகுதி இல்லாம இருந்தாலும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த கைஜுவோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதை பயன்படுத்தி மத்த எல்லாருக்குமே இவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவ சொன்ன அந்த வீக்னஸ் ஆன இடங்கள் எல்லாமே அட்டாக் பண்ணும்போது அதுங்க எல்லாமே இறந்துட்டு இருக்குதுங்க. அதை வச்சு பார்க்கும்போது இவனுக்குள்ளேயும் கொஞ்சம் திறமைகள் இருக்குது. முக்கியமான விஷயம், அவன் என்ன காமெடி பண்ணினே இருப்பா, எனக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இது ஒரு ரீசன் சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் கேக்குறாங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அவன் ஒரு ஆபீசரா இந்த இடத்துல ஜாயின் பண்ண வச்சு நானே அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், கண்டிப்பா அவன் மேல வருவான் ஒரு நாள். அப்ப பிரசன்ட்ல காஃப்கா ஈபினோ நீங்க போனா போட்டு இருந்தா பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தெரிகிறாங்க. அதுவே வைஸ் கேப்டனும் கேப்டன் மீனா உங்ககிட்ட இப்ப சில வார்த்தைகள் பேசுவாங்க. நீங்க எல்லாருமே இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல இன்னில இருந்து ஒரு ஆபீசர். ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம், அதெல்லாம் நீங்க சமாளிச்சு உங்களோட உயிரை இந்த இடத்துல மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தியாகம் பண்ண வந்திருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருடங்களா நம்ம பார்த்து இருக்க இந்த கைஜஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம
ஒரு செத்து போன கைது திரும்பியும் உயிரோட வந்ததுனால இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போற மிஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆபத்தானதா இருக்குன்றது எனக்கு இதுல இருந்து தெரியுது. இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உங்களோட உயிரை பண்ணைய வச்சுதான் பண்றீங்க. அதனால என்ன நம்பி இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா உங்களுக்கு நான் அந்த நேரத்துல தோல் கொடுப்பேன். அந்த டைம் ஹீரோ இதெல்லாம் கேட்டு குஸ்பமாயிட்டு விடு விடு கண்டிப்பா மீனா நானும் உங்க கூட சேர்ந்து போறேன். இதை கேட்ட எல்லாரும் என்னடா ஒரு சூப்பர் ஹீரோ கிட்ட பேர் சொல்லி இப்படி பேசிக்கிற சொல்லிட்டு சாக வராங்க. அவ சொல்ல இன்னும் இவன் இப்படி பேசுறா பைத்தியமா ஹீரோ அஜோ மைண்ட் வச்சு நினைச்சிட்டு இப்படி பேசிடுமேடா. அந்த ரெமினாவும் காஃப்கா ஈபினோ மேலதிகாரி கிட்ட எப்படி பேசணும்ன்றது உனக்கு தெரியல, அதனால உனக்கு பனிஷ்மெண்டா 100 புஷ்-அப் இப்ப எடுத்துக்காமி. அதே தெரியாதவங்க வாசல வெளியே கொட்டிட்டு அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அந்த டைம் இதை பார்த்து வயசு காட்டும் இதால இந்த பையனை நம்ம டீம்ல இருக்கலான்ற எந்த வயசுல நமக்கு கடுப்புன்ற ஒண்ணு வருதோ அந்த டைம் இந்த பையன் நம்ம காவடி பண்ணி சிரிப்பு பேசுவான். ஆனா கேட்டு மேடா இதை விட நல்லா தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க அந்த டைம் அவங்களும் நம்ம காஃப்கா பேசுறது நினைச்சு சிரிச்சுட்டு அந்த இடத்துல போயின்னு இருக்காங்க. அதை அவனை பார்த்துட்டு என்னடா இவங்க சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சைன்டிஸ்டோ ஒன்னதா சொன்ன வேலையெல்லாம் பாத்துருக்கான். நான் சொன்னல நீ எங்க கேட்ட நம்மளோட மிஷின்ஸ்ல எல்லாருமே கடுப்பா இருக்கிற சமயங்கள்ல கண்டிப்பா இப்படியாவட்ட ஒரு கேரக்டர் இருந்தா நம்மளோட மிஷின்ஸ் எல்லாமே பண்ணா போவா. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக இவனை சேர்த்தனும், ஏன்னா செத்து போன கைஜஸ் எல்லாமே திரும்பி உயிரோட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே அந்த ஹாஞ்சோன்ற கைஜு பக்கத்திலேயே ஒரு 9.8 ரேஷியோல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கைஜு இருக்கிறதா வந்தது. அந்த டைம் வேற ஒருத்தனோட பொட்டன்சியலும் அப்படியே மாறிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு என்னதான் புரியல, ஒரு வேலை இவனுக்கும் அந்த 9.8 கைஜுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான். ஆனா இவனுக்கு 0வா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமா சந்தேகம் வருது. கண்டிப்பா இவனை நான் கொஞ்சம் கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் 99 100 அப்படி சொல்லிட்டு முக்க சூப்பரே யோ பெரிய வண்டா நீ சூப்பரா வண்டியா. அந்த டைம் சின்னமியாவும் காஃப்கா யாருமா அது, நீங்க கொஞ்சம் என் கூட வரணும், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் எதா இருந்தாலும் இங்கே சொல்லு நான் கேட்டுக்கிறேன், என்னால நடந்து வர முடியாது. யோ பெரிய மனுஷன் சொல்லிட்டு மரியாதை கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதையா என் கூட வா, இந்த இடத்துல அந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது. அதுடே புராஜியோ ஏய் அப்பெல்லாம் காஃப்காவை லவ் பண்றியா, ஏய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கேன். என்னடா இதை பொண்ணு உயிர் எடுக்குது இச்சிக்காவா இன்னும் கேட்க மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இவோ பேசிருக்கு. ஒழுங்கு மரியாதையா கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு இருக்க அந்த டைம் சிலோபியாவோ கிட்டாடா வாய்க்குள்ள ஒரு கைது போயிட்டு அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வரலையா, என்னால கண்டிப்பா இதெல்லாம் நம்ப முடியாது, இது பெரிய உருட்டு. ஏய் நான் ஒண்ணும் அதை எடுத்து சாப்பிடலப்பா, அதுதான் என் வாய்க்குள்ள போச்சு. இச்சிகாவோ ஏ பைத்தியங்களா கொஞ்சம் அமைதியா பேசுங்க, யாரெல்லாம் கேட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துற. கண்டிப்பா என் உடம்புல இப்படி ப்ராப்ளம் இருக்குனால டிஃபென்ஸ் பர்சன் கிட்ட சொல்லி எப்படின்னா மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டு சொல்லலாம். அது சினமியாவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, ஏன்னா நீ ஒரு கைஜுவா இருக்குதுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உன்னை கூட்டு போயிட்டு உன் கை கால பிச்சு அவனுக்கு தேவையான ஆயுதத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ அப்படியேப்பட்ட பவர்ஃபுல்லான கைஜுவா இருக்கிற போல. அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உன்னால இந்த டிஃபென்ஸ் பர்ஸ்ல ஒரு ஆபீசரா தொடர முடியாது. இதை கேட்டு அவனும் பயந்து இருக்கான். சினமியா தயவு செஞ்சு உட கெஞ்சி கேட்கிறேன், இதை மட்டும் யாருக்கிட்ட சொல்றதமா, நீ என்ன தொட்டாலும் நான் செய்யறேன், உனக்கு முடி வரணுமா நான் பண்றேன், எதுவும் அந்த பண்றேன், தயவு செஞ்சு என்ன போட்டு குத்துறாத ஜாய் தொலை போடா வாய் நான் தடிது. அந்த டைம் அவங்களுக்கு கோச்சிங்க சரி சரி ரொம்ப கெஞ்சாத நான் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும். அப்படியா என்ன ரீசன்னா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால அது பார்த்துட்டு பட் ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஒரு கைஜுவா மாதிரி ஒரு மனுஷங்களுக்கு எதிராக நீங்க திரும்பிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் கண்டிப்பா நான் உங்களை கொண்டுடுவேன். இதை கேட்ட இச்சுக்காவும் கொஞ்சம் பயப்பட அந்த டைம் ஹீரோவும் அப்படியா சரி அப்பனா அந்த நாட்களுக்காக நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் இப்ப ட்ரைனிங் தான் நம்ம இச்சுக்காவோ ட்ரைனிங் பண்ணி இருக்கேன். அதுல அவ பாக்காவா எல்லாரும் டார்கெட் பண்ணி ஷூட் பண்றான். அந்த டைமிங் கூட முடிக்கிறதுனால அவனோட ஆட்ரிபியூஷன் வந்து இப்போ 18% வந்துச்சு. இன்னொரு பக்கம் இதை பார்த்து ஃபுராஷியும் இப்ப இவனை நான் பிரேக் பண்ணி ஆகணும், இவனை நான் ஓட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பைத்திய மாதிரி அட்டாக் பண்ணிட்டு அவனோட காம்பட் பவர் 20% சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு நினைச்சுக்கப்பா பாத்தியா உன்னை விட நான் தண்டா பெரிய ஆளு அடப்படா பைத்தியமே, இதுல என்ன பெரிய பர்சன்டேஜ் வித்தியாசம். அது சின்னமையா வரும். இவங்களோட காம்பட் பவர் 55%. ஏடா குட்டி பசங்களா என்ன பார்த்து கத்துக்கங்கடா, சில்லற பசங்க மாதிரி விளையாடுன்னு இருக்கீங்க. இவனுங்கள ஒரு பக்கம் காண்டாவ இவனும் நான் இந்த அளவுக்கு போறேன்னா கூட கண்டிப்பா அவள் லெவலுக்கு என்னால தொட முடியாது போலயே. அந்த டைம் அந்த இடத்துல ஐயோ என்னடா அவளை பார்த்து நீ கவலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட விட எந்தி இப்ப அதிகமாயிடுச்சு பாத்தியா, அப்ப அதுல பார்த்தா இவன் அதிகமா இருக்கு, அப்பனா ஒண்ணு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மத்தவங்களை பத்தி நான் கவலை பண்ண போலியே, கண்டிப்பா நானும் உன்னை தோக்கடிப்பேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒவ்வொருத்தர் போட்டி போடுறானுங்க. ஒரு பக்கம் காக்காவோ அதிகமான டைம் எடுத்துன்னு காம்பட் பவர் இப்பதான் 1% சூப்பர் சூப்பர். ஏய் சினோமியா நீ அதை பாத்தியா, இந்த 0.1ல இருந்து இப்போ 1% வந்துடுச்சு. அடே கிழவா இந்த உன்னை விட 55% அதிகயா, அதுக்கே நான் ரொம்ப பந்த போடல, நீ 1% எடுத்துட்டு இவ்வளவு சொல்றேன். அப்புறம் வயசு கேப்டோ காஃப்கா சொல்ல கேப்பேன் தம்பி இதே மாதிரி போயிருந்தா 3 மாதத்துல உன்னை வெளியே தேத்துடுவோம். என்னது சரி எல்லாரும் சீக்கிரமா இந்த இடத்த 10 தடவை சுத்திடுவாங்க. என்ன இப்படி சொல்றீங்க, இப்போ நீங்க இதை மட்டும் செய்யலன்னா 15 தடவை எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் சயின்டிஸ்ட் கிட்ட நான் இந்த இடத்துல வாட்ச் பண்ண தேவையே இல்லை போல, ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போட்டி போட்டு இங்க சண்டை போடுறானுங்களே. அதுக்கப்புறம் இவனுங்களும் பாத்துல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கேன். நம்ம காஃப்காவோ உடனே சொல்ற வைஸ் கேப்டன் ஒரு மாத்து தாண்டா, இதுக்கு அந்த கைஜுவே பரவாயில்ல போல, இந்த அளவுக்கு மாசமா ஓட விடுறான். அப்ப பக்கத்துல இருந்த ஃபுராஜியோ இச்சிகாவோ கிட்ட இங்க பாரு மசல்ஸ் எல்லாம் இப்படி ஏத்தணும்டா, டேய் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுடா, டேய் மசல்ஸ் இருந்தாதான்டா அங்க போய் பயங்கரமா சண்டை போட முடியும் உனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி இவனுக்கு சண்டை போட்டு இருக்கேன். இவனுங்க எல்லாம் போல பத்துல ஹீரோவோ டேய் கண்ணுங்களா இங்க பாருங்கடா பையல்ல உழவு வேலை பார்த்து எவ்வளவு கட்ட மாதிரி ஆயிட்டு இருக்குது என் உடம்பு, என்ன பார்த்து கத்துங்கடா இந்த காலத்து போடி பசங்களா. அப்ப ஃபுராஜி இதை பார்த்து சாக்காவே உடல் பக்கம் இவரோ அடிக்க வச்சு இந்த காத்த வச்சு அப்படி ரிலீஸ் பண்ண
தொப்ப பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்துருது. யோ கிட்னா இத்தனை காமெடி பண்ணி தின்னீங்க அப்பெல்லாம் உனக்கு தொப்பை இருக்குதா? டேய் என்ன நக்கல் பண்ற அவனை? கண்டிப்பா என்னோட வயசு ஒரு நாள் உனக்கு வரும்ல, அப்போ நீயும் தொப்ப படுறா. இப்பதான் இந்த இடத்துல சேர்ந்து எனக்கு ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கு. அதே இவரு தடை பார்த்து உள்ள ஐயோ வர என்னோட இங்க சண்டை போட்டு இருக்கீங்க. அப்ப இவரோட பத்திரத்தை பார்த்து இவருக்கு பயப்பட என்னாச்சு பயந்து வரீங்க? அதுவா ஒண்ணு இல்லப்பா, இங்க மசில்ஸ் பத்தி பேசியிருந்தமா அதான் நீ வந்த உடனே பயம் வந்துருச்சு. ஒரு மேலே மிலிட்டரி ஆஃபீஸர் போலியவன் அப்படி இவனுக்கு பழமை இருக்கேன். ஒரு பக்கம் இந்த இடத்துல மீனாவை காமிக்க அவங்கள ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கும்போது இப்ப சின்னம்மையோட டீமும் வரேன். இவங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்க மன்னிச்சிருங்க உள்ள வரலாமா, வாங்க நான் இந்த இடத்துல இப்ப கிளம்புற போறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் சின்னம்மையாவும் இந்த இடத்துக்கு வரும்போது இப்ப எப்படி இருக்கு உனக்கு, உடம்பெல்லாம் குணமாயிடுச்சா? இப்ப பரவாயில்ல நல்லதா இருக்கு. அந்த டைம் அவங்களும் துணியெல்லாம் வாஷிங் மிஷின் போடும்போது இவங்களோட மசில்ஸ் பாக்குறாங்க. அடேங்கப்பா எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க இவங்களோட பாடியை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்க நீ எதனா இப்ப சொன்ன அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதனா ஸ்பெஷலான எக்ஸசைஸ் பண்றீங்களா? ஏன்னா உங்களோட மசில்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாக்க. சரி என் பக்கத்துல வந்து உட்காரு, நான் உனக்கு சொல்லி தரேன். இது இங்கே வா. ஆமா அதுக்கப்புறம் இப்போ பாய்ஸோட பாத்துல காமிக்க புராஷியோ நான் இந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேரத்துக்கான காரணமே என்ன ஒரு டைம் ஸ்கூல்ல இருந்து வண்டியில வரும்போது கைது அட்டாக் பண்ணுது. அந்த டைம் என்னோட இன்ஸ்பிரேஷனான நம்மளோட கேப்டன் தான் அந்த இடத்துக்கு வந்து என்ன காப்பாத்துறாங்க. அந்த நொடியில இருந்து தான் நான் முடிவு பண்ண இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஒரு ஆபீசர் ஆகணும்னு. சரி உன்னோட கதை என்ன? நான் என்னோட ஃபேமிலி சொன்னதுனால சேர்ந்தேன், இருந்தாலும் கேப்டன் மீனாக்காக தான். அந்த டைம் நானும் அதே தான். அப்ப பின்னாடி இருந்த மத்தவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் இதெல்லாம் கேட்ட காஃப்காவும் ஏத்திக்காவா என்னடா இவங்க எல்லாம் பேசுறாங்க, மீனா அவ்வளவு ஃபேமஸா என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஏன்னா எங்களோட ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க தான் எங்களுக்கான ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அதனாலதான் எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. அதுல புரட்சியோ பெருமிச்சா உங்க கதை என்ன, நீ எதுக்காக இங்க வந்து அது என்னடா அது சொன்னா நீங்க விட மாட்டீங்களே பெருசுடாது. அப்ப இதெல்லாம் கேட்ட ஒடுக்கலோ என்னது கேப்டன் மீனா உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா? ஆமா 2 பேரும் டிஃபன் போர்ல சேர்றதுக்காக சின்ன வயசுல ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? சரிடா நீங்க இங்க பேசிட்டு நான் இந்த இடத்துல கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க, இருக்கிற மொத்த கதையை சொல்லிட்டு போலடா அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏடா இப்படி டெரரா கேக்குறீங்க? அதுக்கப்புறம் அவன் சொல்ல அப்படியே பாத்துல உட்காந்து பேசிருக்காங்க. ஒரு பக்கம் இவ்வளவு குளிச்சு முடிச்சு வெளியே வர என்னடா டெட் பாடி மாதிரி இங்க லைனை போட்டு வச்சிருக்கீங்க இவனுங்க. அது என்னன்னா இவனுங்க மீனாவை பத்தி பேசிட்டு இருந்தானுங்க. அதனாலதானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க எல்லாரும் ஒன்னு ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க. ட்ரைனிங் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். நிறைய ஃபன்னோட அப்புறம் ஒரு போட்டிகளோட நிறைய சாப்பாடோட நிறைய ஃபன்னோட தான் போவோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் தூங்கி இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தூங்காம ஒரு ரூம்ல வந்து ஒர்க் பார்த்துன்னு இருக்கான் நைட்ல. அந்த டைம் அவனுக்கு கொட்டை வர தூங்காதுரா நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு, என்ன ஒண்ணு தூங்கலையா சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கேட்க யாரா இது? ஓ வைஸ் கேப்டன் நீங்களா? என்னடா இங்க தூங்காம என்ன பண்ற? அதுவா இந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல எப்படியாச்சு வெளியே போகாம இந்த இடத்துல ஒர்க் பண்ணல, அதுக்காக தான் இவ்வளவு உழைச்சுன்னு இருக்கேன். ஜாய் கேப்டன் மீனாக்காக தான் இதெல்லாம் பண்ற. உங்களுக்கு எப்படி தெரியுதுல? நீ தான் பாத்துல இருக்கும்போது கக்கிட்டி எல்லா உண்மையும் என்ன பாத்துல இருக்கும்போதா? தம்பி இங்க செவத்துக்கு கூட காது இருக்கும்பா, நீ பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி ஒரு நாளையில ஒரு நாள் மீனா கூட சேர்ந்து நானும் போராடுவேன். டேய் நீ சொல்றத பார்த்தா என்னோட பிளேஸ பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்பலாம் இல்லையா? உன்னோட பொசிஷன்லாம் எனக்கு வேணாம். ஆனா இருந்தாலும் கண்டிப்பா அப்படி பண்ணாதான் நான் மீனா கூட ஒர்க் பண்ண முடியும்னா அதுதான் என்னோட லட்சியமா இருக்கும். இது கேட்ட கூட கடுப்பாயிட்டு ரொம்ப சந்தோஷம்டா. சரியே உனக்கு 2 மணி நேரம் இருக்குது டைம், அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன். இந்த ரூம்ல இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு பூட்டிக்கின்னு வந்துரு. அந்த டைம் அவனுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட இடத்த யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீ மத்தவங்களை கூட ரொம்ப நெருக்கமா இருக்காத. ஏன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை இழக்கிற மாதிரி வந்துடும். அதை உன்னால தாங்க முடியாது. இதை கேட்டவனு கொஞ்சம் கடுப்பாக அந்த டைம் அலாரம் அடிக்குது. எல்லாரும் ஏச்சுக்கிறானுங்க. கண்டிப்பா இது ட்ரைனிங் கிடையாது, இது கைதுவோட அலாரம் சவுண்ட். இப்ப இந்த இடத்துல வைஸ் கேப்டனும் சொன்ன உடனே உனக்கு ஒண்ணு வந்துருச்சு பேர், உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் இப்ப வந்துடுச்சு அப்படின்னு அவனு சொல்ல ஹீரோவும் தலையாடுறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட உண்மையிலே வேற லெவலா காமெடியா இருக்கும். நம்ம ஹீரோ பண்ற அளப்பரிய முக்கவாசி வேற லெவலா இருக்கும். என்னால பிடிச்ச பெஸ்ட் கொடுத்து காமெடி பண்ணிருப்பேன். எத்தனை பேர் சிரிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சிரிக்கிற எமோஜி போட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம்.